அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு. அது செல்வமணி சாரோட நண்பரில் அவரோட தம்பியில். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 பேரும் தூங்கிட்டேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கமணிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கமொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்ஸ்டன்ட் மட்டும் சொல்லு. இந்த படம் ஆர்கே செல்வமணி சார் அது ராஜ் சோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்து அதெல்லாம் அடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்வமணி சாரோட தம்பி ராஜா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்கள் அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா இருந்தேன்ட்டே இருப்பார். நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமா வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸ் அப்படின்னா செல்வமணினால தான். என் வீட்டுக்கு பெட்ஷீட் காணாம போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவன் பக்கத்தில் கும்பக்கரையில் தேகோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும். அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறை போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்போ திருப்பி இங்கே ஓடுறாங்கன்னு ஓடுனேன். திருப்பி வந்து பார்த்தா பெட்ஷீட்டை காணும். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சாயங்காலம் முடிஞ்சிருச்சுனாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன்னா விளக்கமத்து முடிச்சு ஆற்றி போயிடுது. அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அர்ஜென்ட் ஆகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் இவங்க சொந்தக்காரனே சொல்லிட்டு போச்சான், இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும். அதை கேப்டனை வச்சுக்கிட்டு வேணும்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசுகிறேன். அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராஜ் சாப்பிட போயிட்டாரு. அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சின்ன போய் சாப்பிட்டேன்னா எங்கே இருக்காங்க போய் பார்த்து என்னை கன்னிமராஜ் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார். கேப்டன் சொன்னேன், இன்னும் நான் சாப்பிட்டேன், நீ தானே இருக்கேன், நான் இந்த அமெரிக்கா சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னன்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐடி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு. அதில் 2ஆவது மாடியில் இருந்தார். வீட்டு வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எது போவோம், நான் டி சங்கரனே கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு போவோம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து ஊரமாக கேப்டன் வந்தார். நான் போனேன், ஒரு சொல்ற சுற்றி சொல்ல அப்படின்ற காலையில் போடுவோம் அப்படின்ட்டு போவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வர்றேன். விஜயகாந்த் சார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒருத்தர பொண்ணு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது சார் சுந்தர் சார்ட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாக சொல்கிறேன். அப்படியா? எந்த ஊர்? மதுரை பக்கம் பெரியவங்க. அப்படியா? எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. வா நீ போட்டோ எடுக்கல, நான் உங்களை வச்சு படம் எடுக்காதுங்க. உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்ன சொல்கிறேன், பத்து எடுக்கிற அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம். உலகத்தோட ரிலீஸ் ஆகுது, எதுவாகுது, விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே எதா பண்ணுறது என்னென்ன பண்ணணும். அதுக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணணும், யாரும் பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்காரு, பாலா சார் இருக்காரு, விஜயகாந்த் சார் ஒரு நாளைக்கு வருவார், அவர் எப்படி வருவார், நான் வரமாட்டாங்க, பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானே சார் பேசினார், என்னை அனுப்பிச்சாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போய் பார்த்தேன் விட ஒரு 10 நிமிஷம் கழிச்சுவா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன். அவர் போகட்டும், நீ வெளியே முடிஞ்சிடறேன், நான் பேசுகிறேன். இல்லை ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இதெல்லாம் பேசுவேங்கிற இல்லைங்க. இல்லை அதுதான் நானுங்க
சொல்ற நாங்கள் சொன்னால அவங்கள வச்சு படம் எடுத்துருந்தேன். நான் நினைக்கணும்ல ஒரு நாள் நான் இப்போ என்னை அடிச்சோம்னா அத்தனை பேர் ஆளும் நீ அடிக்கல நான் எப்படி படம் ஒன்றும் பாரு விசுவாமா அப்படியா விசுவா வரல போடான்ட்டு ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகிற அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி வந்து நம்ம மேனேஜர் போயிட்டு நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டரில் வந்துட்டோம் கேமராமேன் ரத்னாவெல்லாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே சார் யூனிட்டே வந்துருக்குங்க அவங்க போக முடியும். உன்னை யார் யூனிட்டை கொண்டு வச்சுக்கணும் நீ படம் எடுக்கணும். நீங்கள் சூர்யாவில் மீட் பண்ணுற சீன் எடுக்கணும். இங்கே கேமரா இருக்கு, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு, இங்கே டேரக்டர் இருக்காரு, நான் இருக்கேன். இங்கே எதுக்கு சொல்ல வச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் ரத்னவேலி சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க 3 பேரில் வரலாம் 3 பேர் வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் ஒரு மாலையை போகிறேன். எதுக்கு சூர்யா மாலை செல்லுங்க அப்படிங்கிற 3 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும். அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பிங் கொடுப்பேன் அப்போ ஒரு புக்கே கொடுப்பேன். இல்லைங்க வர்றது ட்ரீட்மெண்ட் 500 ரூபா கொடுக்குறேன். இதுக்குடா ஏன்டா அப்படி பண்ணுறேன். இவ்வளோ நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாரோட தம்பி சின்ன பண்ணி அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சு பார்த்தா யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு. என்ன சின்ன போய் காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாவுக்கு வரான்ட்டேன். நானும் போயிட்டேன். போய் இப்போ ஹீட்டனும் மேரிடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனேன். அப்போ என்னை வந்து இன்னும் இப்போ மாதிரி முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாப் உள்ளாங்க கொட்டி அப்படியே போயிட்டாரு. காலையில் பஃபில் போய் சாப்பிடுட்டாரு. நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு பேசணும் அப்புறம் பேசிக்கலாமே மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை எப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா மேக்கப் பண்ண வந்தார். இவங்க ஒருத்தன் போகிறான் மாதிரி டவுசரை போட்டு போட்டுக்கிட்டு மாட்டி அப்புறம் சிறுக்கு மேக்கப் போடியா அவர் மேக்கப் பண்ணி பார்த்துட்டு சார் அவர் கூப்பிடுங்க இல்லை நானும் ஒரு தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். இல்லைடா காலையில் 4 மணி விட்டா அப்படின்னாரு. அவங்க ஏன் நீங்கள் பார்க்காம அங்கிட்டு போகிறேன். இல்லை அவங்களுக்கு தொந்தரவு வாடா இவங்க என்ன படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணணுன்னாரு. 4 நாள் தாங்க சொல்லிட்டீங்க 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே அப்படி நடந்து போகணும்னு என் தோள்பட்டிலே கீழே வச்சுருப்பார். ஏன்டா சீன் எப்படி பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணல நீ என்னடா சரி இந்த சீன் எப்படா எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்ஸ் நான் பழைய கதையை கேட்பேன். உன்னை கொண்டுவேன் என்னை பேச வச்சுட்டே இருக்கார். பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர். எப்படி மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்த 10 புத்தகம் நல்ல புத்தகம். எங்கள் அண்ணன் கேப்டன் போவார். கேப்டன் பேர் கொடுத்தார். எங்கள் அண்ணன் சொல்ல முடியும் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்னைக்கு இருக்கட்டும். சில பேர் அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூக்குள்ள தேன் இருக்குமா அந்த பூக்குள்ள தேன் இருக்காது. எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ள ஒரு தேன் இருக்கு. அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேன் இடையில இருக்கு. தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும். அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லாரும் பூக்குள்ள தேன் இருக்குது. தேன் இருக்குல்ல ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியால் அவரை துரோகம் தான் வைத்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை நான் நன்றி விஜயபிரபாவை சொல்லுவது எங்கள் அண்ணன் இருக்காங்க. அவங்க ஒன்று நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செய்ய போது இன்னும் மக்களுக்கு சேர்ந்து நினைக்கணும். விருதுநகர் கைவிட்டாலும் கிடைக்காது. கவலைப்படாது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் போகிறோம் ஓட போகணும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. என் குழந்தைகிட்ட இருக்குது. என் மனைவிட்ட இருக்கு. என்னோட 1200 ரூபா படம் வர ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி 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 வாழ்த்துக்கள்.
மேடையிலே வீட்டிற்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள். இப்ப செல்வமணி போய் பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுறதுக்கே நடுங்குது. ஏன்னா உண்மையில அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கும். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை. நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவருக்கு சங்கங்கள்லாம் போகாம இருந்தால் இதை விட பெரிய இயக்குனரா எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆர்வதி உள்ளிட்ட தனஜெய் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்கள் கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். ஏன்னா 2 பாட்டும் அவர்களுக்கு தான். அப்படி கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்கள் நெஞ்சங்களில் கோயிலாக இருந்தவர் இன்று கோயில்பேட்டில் கோயிலாகவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாற்றிவிட்டார்கள். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார், இவர்கள் எல்லாம் பக்தர்களாகிவிட்டார். படமோட்டு படத்தில் ஒரு பாட்டு வரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். பாடல் வரிகள் 100க்கு 100 பிறந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாமே கொடுத்திருக்காரு. மேடையில் பேசலாம் சொன்னாங்க. புது இயக்குநர்களை கொடுத்திருக்காரு, தமிழ் துறையில புது நடிகர்களை கொடுத்திருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்திருக்காரு, பசியில் வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறது பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதுல குறிப்பிடத்தகுந்தவர் இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர் மறுபடியும் போவார் செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதின படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்க வசனத்தை கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு. அதே போல சொல்லுவாங்க, உங்க இது செல்வமணி நீங்கள் சேரும் போதாங்க நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரம் தான். செல்வமணியை நான் நண்பனாக, சகோதரனாக, ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பாதுகாக்கிறார். இது ஒரு விஷயம். இந்த 10 டைலாக பத்தி எல்லாம் சொன்னாங்க. நரசாராட்டிங்கிறவர் ஒரு தெலுங்குக்காரர். எல்லா இந்த ராவுத்தூர் ரிலீஸ் படங்கள் எல்லாம் தெலுங்கு அவர் வாங்குவார், டப் பண்ணுவார். இந்த கேப்டன் படத்தை பார்த்துட்டு, சார் கோர்ட் சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்த், எப்படி சார் உட்காருவாங்க? எங்க சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார், விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க? நான் தூக்கிடுறேன் சார். அப்போ இப்ராஹிம் சொன்னாரு, நீங்க தூக்குனீங்கன்னா அதுக்கு பிசினஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடாது, நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கோச்சில் எதிர்த்து போனாங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்க, நான் இங்க கட் பண்ணணுமோ டைரக்டர் சொல்லி கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு ரிலீஸ், 2 நாள் கழிச்சு நர்சாட்டி வந்தார். என்ன சார்னு சார், விஜயகாந்த் பேச 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 ஒரே கை வந்தான் சார் அப்படின்ட்டார். ஏன்னா நல்ல படமா இருந்தா எந்த மொழியா இருந்தாலும் போதும், நல்ல படமா இருந்தா எந்த வயசானாலும் பார்ப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த இளைஞர்கள் இந்த கேட்டு போவாங்க பார்த்த பிறகு
ஏன் இது போல படங்கள் இப்ப எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு செல்வங்களோட புகழ் பேசப்படும், தொழிலை பேசப்படும். ஒரு விஷயம், படம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் விஜயகாந்த் சார் மண்பங்கள்லாம் தமிழ்நாடு பரப்பதில் வந்து வச்சிருக்கேன், நிறைய இருக்கு. முசிறியில் ஒரு மண்ட திறப்பு விழா, திருச்சியில் ரூம் போட்டுருக்காங்க எனக்கு. அப்ப கட்சி ஆரம்பிக்கல, கொடி கொடுத்துட்டாங்க, கரப்பட்ட வேஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஈவினிங் மீட்டிங் போகும்போது 60 கார்டு எனக்கு முன்னாலே 60 கார்டு வருது. மண்டபமா இருக்கும்போது நானே மறந்துட்டேன். ஈரானோட ரசிகர்களுடைய பலம் பாருங்க. முஸ்லிம்ல போய் கொடியேற்றி சொன்னாங்க. முஸ்லிம் 2 கிலோமீட்டர் தான் மீட்டிங். கொடியேற்றி வச்சேன். இங்க பேரா பேசுங்க சார். நாங்க இது பக்கத்துல பேச போறேன், நீங்க அந்த வாங்க அப்படின்னு. இல்ல 3 வார்த்தையாக பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு எழுத்தாளராக, வசன எழுத்தாளராக, இயக்குநராக இல்லை, நான் இங்க வந்திருக்க விஜயகாந்தின் நண்பராக வந்திருக்கேன். விஜயகாந்துடைய நண்பராக வரும்போது இந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய ஒரே கையெழுத்தல். இந்த முஸ்லிக்கு யாத்திரை அனுபவித்து அல்லாஹ்வுடைய இந்த முஸ்லிக்கு புரட்சி தலைவர் 7 முஸ்லிம் என்னாகும் அப்படின்னு உண்மை கையெழுத்தல். அதை நான் முதலமைச்சராக முஸ்லிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு முஸ்லிய நான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதில் போட்டிருக்கான். நான் அந்த கூடத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங்கில் பேசினேன். இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அரசியல் எந்தளவா பேர் நடந்துருக்குன்னு தெரியும். எந்த கூட்டணி வெற்றி வரும், எந்த கூட்டணி ஜெயிக்கும், அதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனா செல்வமுறை யாக்கத்திற்கான கூட்டணி நிச்சயமா வெற்றி வரும். இதுக்கப்புறம் வந்து அரசு லேக்கத்திற்கான அந்த மண்பூமிக்கான இருக்காது. அது ஏன் பிரிச்சு பார்க்குறீங்க நீங்க? அப்புறம் ஒன்று சொல்ல முடிக்கிறேன். தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலமோடு இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார். இன்னைக்கு சில பின்னடைவுகளால் சந்திச்சு இப்போ ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. அந்த எழுச்சி ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு இருக்கிறது. அப்பா செய்யாததை மகன் செய்யார் என்ற பொறுமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கேப்டன் எப்படி ரமணால வந்து பயங்கர புள்ளி விவரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது வந்து 1991 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அதான் செல்வமணிகிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அவர் ஜனவரி 14 அப்படின்னு சொன்னார். அது இல்லை. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை ஜனவரி 14 பிளான் பண்ணால் நான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். இதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமாக சென்டிமெண்ட்டாக இது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை கரெக்டாக. அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட்பேக்கு. ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர். அதனால் இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனால் அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் விழுந்தோன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறந்துட்டேன் நான். என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது. நான் வந்து
கேப்டனுடைய ரொம்ப ரசிகன். நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டமுறையற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு, அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை இப்போ ப்ரிவியூ பார்க்க கூப்பிட்றாரு. அந்த படம் வந்து சொன்னேன், சார் இந்த படம் வாங்க, கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக இருக்காங்க சார். இல்லை சார், அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார், அவரை நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட்டு. அதே மாதிரி கேப்டன் பிரபாகரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த படமும் பெரிய ஹிட்டு. இப்போல்லாம் டிவியில் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாலை கருக்களில் சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும். இப்போ கேப்டன் பிரபாகரன் இந்த ட்ரைலர் டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன், கரெக்டாக. அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல சரத் மாதிரிலாம் காமிச்சு, பாசமுள்ள பாண்டியரி பாட்டெலாம் காமிச்சு, அப்புறம் தான் கேப்டன் வருவார். கேப்டன் வரும்போது இன்ட்ரொடக்ஷனே பிரமாதமாக இருக்கும். கேப்டனுடைய லெக் ஷாட் அது இதுன்னு காமிச்சு ஒரு அடி ஒருத்தனை போலீஸ்காரனை அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணவர் பாருங்க, மரண்ட. அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது. ஈவன் ஜாகி சாரம் கூட பண்ணலைங்க, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கேப்டன் மிரட்டுவார். அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறீங்களா இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க, எல்லாம் சும்மா ரோப் கட்டி டூப் போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே, நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சள் பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இருந்தாலும் நான் மரியாதையில் ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்காக அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன். சிவா சாருக்கு தெரியும். அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன். நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ அவங்க அம்மா வாசல் தெளிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில். அந்த குழந்தைய பார்ப்பாங்க, அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாட், அந்த குழந்தைக்கு ஒரு ஷாட்டு, அந்த சூரியனுக்கு ஒரு ஷாட்டு. என்னடா இது, நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த சூரியனையே பார்த்துட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். அந்த குழந்தை ஒரு 5 வயசு பையன் அப்படி பார்த்து, இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு. இதெல்லாம் கேள்வி, நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும், ஒரு மூக்கு வரும், ஒரு உதட வரும், அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு. கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். அங்கே புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு, அவ்வளோதான். மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சேன், அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேப்டன் அரசியலே தீவிரமாயிட்டார். நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அரசியலையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலையும் செலுத்தி அவங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீரிலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.